திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகர் ஆட்கொள்றதுக்காக சிவபெருமானே இந்த பூவுலகில தன் சிவந்த திருவடிகளை பூமியில படுற மாதிரி எழுந்தருளினார் அப்படின்னு பாடியிருக்கார். சிவன் என யானும் தேரினன் காண்க. அப்படி வந்தது சிவன்தான் அப்படின்னும் என்னை உணர வச்சிட்டாரே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஏன்னா சுந்தரர் முன்னாடி சிவனே ஒரு வேதியனா வந்து வழக்குரைப்பாரு. ஆனா வந்தது சிவன் தான் அப்படின்னு அவருக்கு முதல்ல தெரியாது. அதே மாதிரி திருநாவுக்கரசருக்காக தண்ணீர் பந்தெல்லாம் வச்சு உணவு வழங்குவாரு இறைவன். அப்பவும் தெரியாது. அதோட இல்லாம வாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பவும் திருநாவுக்கரசருக்கு வந்தது இறைவன் தான் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி திருக்கோட்டை வச்சுட்டு நின்றவர் இறைவன் அப்படின்னு திருநீலகண்டருக்கு தெரியாது. இப்படி இவங்க 3 பேருக்குமே தொடக்கத்துல தனக்கு எதிரில் நிற்கிறது இறைவன் தான் அப்படின்னு இறைவன் தெரிய வச்சிருந்தா இவங்க வரலாறே மாறி இருக்கும். அதனால தான் இறைவன் அவங்கள அறிந்து கொள்ள செய்யல. ஆனா மாணிக்கவாசகருக்கு மட்டும் ஏன் தொடக்கத்திலேயே குருவா வந்தது சிவன் தான் இறைவன் தெரிய வச்சாரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அப்படி தெரிய வைக்காட்டி மாணிக்கவாசகர் ஒரு அமைச்சராகவே இருந்திருப்பார். இந்த உலகத்துக்கு திருவாசகம் என்ற அற்புதமான நூல் நமக்கு கிடைச்சும் இருக்காது. அப்பர், சுந்தரர், நீலகண்டர் இவங்களுக்கெல்லாம் தன்னை யாருன்னு அறிஞ்சிக்கிற வாய்ப்பு தராத சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு மட்டும் தந்திருக்காரு. அதனால தான் மாணிக்கவாசகர் சிவன் என யானும் தேரினன் காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அவன் என்னை ஆட்கொண்டருளினான் காண்க. எதிரில் இருந்த குருவோட கூர்மையான பார்வை என் மேல பட்ட அந்த ஒரே வினாடியில அமைச்சர் கோலத்தில் இருந்த என்ன அடியார் கோலத்துக்கு மாத்தி என்னை ஆட்கொண்டருளினார். அதாவது குதிரையில் இருந்து அமைச்சர் இறங்கி வர்றதுக்கும் குருவின் பார்வை அவர் மேல படுறதுக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட ஒரு சில வினாடிகளில் நிகழ்ந்ததைத்தான் யானும் தேறினேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் என்ற ஆணவம் அழிய போற அந்த வினாடி, அதாவது அணைய போற விளக்கு சுடர்விட்டு எரிகிற தன்மைக்கு ஒப்பானது இது. இதைத்தான் மாணிக்கவாசகர் அவன் என்னை ஆட்கொண்டருளினான் காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.